எங்க சொந்த அம்மா எங்களை அவ்வளோ பாத்துக்கல. அவங்க அம்மா அப்பா கிட்ட அமிச்சிரு, கரெக்டான பேரண்ட் இல்லைன்னா அவங்க பசங்க லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபா கொண்டாடுங்க. பட்டாசுலாம் கொஞ்சம் சின்ன பசங்களா அம்மா அப்பா கூட இருந்து வெடிங்க, ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிருச்சு, விஷயங்களாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ அந்த டாபிக்கு முன்னாடி நீங்க என் கண்ணாடி பத்தி கேட்பீங்க. நான் ஆல்ரெடி லென்ஸ் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு என்ன பழகணும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ கண்ணாடி அவுத்துட்டு லென்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் யா, அந்த சீக்ரெட் பத்தி என்னெல்லாம் வர்ஷினி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? சீக்ரெட்னா என்னன்னு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. அப்புறம் ஆமாவா? இல்ல என்னெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க சீக்ரெட் அப்படின்னு சொன்ன உடனேன்னு கேக்குறேன் நான் ஒண்ணு. ஆர் யூ மேரிட் கேட்டாங்க. ஆமா. அப்புறம் வந்து வேற என்ன கேட்டாங்க? ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை பேரு கேட்டிருந்தாங்க. சௌந்தர்யா யூ ஆர் மேரிடா. ஆக்சுவலா சீக்ரெட் வந்து எனக்கு இந்த விஷயத்த ரிவீல் பண்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. பட் என்னன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நாங்க ஃபேக் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ நான் வர்ஷினி வந்து ரியல் லைஃப்ல நாங்க எவ்வளோ வர்ஷினி வந்து சாட்டையா எங்க போனாலும் அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நானும் அதுக்கு ஓகே அவளுக்கு வாங்கி கொடுத்தா நானும் சாப்பிடலாம்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். பட் இதெல்லாமே ரியலா இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயத்த நாங்க ஃபேக் பண்றது என்னன்னா எங்க அம்மா பத்தி நாங்க ஃபேக் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா வந்து ஆக்சுவலா அவங்க எங்க அம்மாவே கிடையாது. அவங்க வந்து எங்க அத்தை, அதாவது எங்க அப்பாவோட அக்கா. ஸோ அவங்க தான் எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா எங்களை வந்து வர்ஷினியும் என்னையும் எங்க அம்மா வளர்க்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வர்ஷினி நான் எங்க அம்மா கூட இல்லை, சொந்த அம்மா கூட இல்லை. நான் இப்ப அம்மான்னு சொல்லி வீடியோஸ்ல யார போடுறேன்னா அவங்க வந்து எங்க அத்தை, அதாவது எங்க அப்பாவோட அக்கா. வீட்டுல வந்து அத்தைன்னு தான் கூப்பிடுவோம், அம்மா அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். பட் வீடியோஸ்ல நாங்க ஏன் அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம்னா இப்ப நீங்க கேப்பீங்க கண்டிப்பா, என்ன அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மா எங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேப்பீங்க. கரெக்டா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்பீங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் நாங்க போயிட்டு இவங்க எங்க அம்மா கிடையாது, இவங்க எங்க அத்தை, ஏன் இப்படி, ஏன் அவங்கக்கிட்ட நாங்க ஏன் வளரிட்டு இருக்கோன்ற ஒரு எங்களோட சின்ன வயசு ஸ்டோரி ஃபுல்லாவே நாங்க சொல்லணும். நாங்க சின்ன வயசுல நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். வர்ஷினி வந்து அப்பதான் 1.5 year ஆயிருக்கும். எங்க அம்மா கிட்ட வந்து நாங்க அவ்வளவா க்ளோஸ் கிடையாது. அதாவது சொந்த அம்மா கூட நாங்க அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. ஏன் அது வந்து நான் எதனாலன்ற ரீசன் அது இப்போதைக்கும் எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை. ஏன்னா எங்க அம்மா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்க எங்களை வளர்க்கல. பட் எங்க அம்மாவா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்க அத்தை வந்தாங்க. எங்க அப்பா வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலயே இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிரு, உங்ககிட்டயாவது அவங்க நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எங்க அத்தைக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே எங்க அத்தை வந்து யோசிக்காம என்னையும் வர்ஷினியும் சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க அப்போ ஹைதராபாத்ல இருந்தோம். ஸோ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் எங்க லைஃப் அப்படி இப்படி இருந்த லைஃப் இப்படி ஃபிளிப் ஆச்சு. வர்ஷினியோட பேர் வந்து அப்போ சம்ஸ்கிருதி, என்னோட பேர் வந்து காயத்ரி, காயுன்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ பேரெல்லாம் மாத்திட்டு நாங்க இங்க சென்னைக்கு வந்துட்டோம். பேர் மாத்திரம்னா இல்லீகலா இல்ல, பட் சில பேர் சொல்லுவாங்கல்ல நம்ம டைம் சரியில்லைன்னா பேர் மாத்துவாங்க, பேர் மாத்தி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுத்தமா எங்க டைம் நல்லா இல்லை. நான் தான் வர்ஷினிக்கு, நானே அப்போ ரொம்ப குட்டி பொண்ணாதான் இருப்பேன், நான் தான் வர்ஷினிக்கு குளிப்பாட்டி இதெல்லாம் எங்க அத்தை சொன்னாங்க. எனக்கும் அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் எனக்கு நல்ல ஞாபகம் என்னன்னா அப்ப எனக்கு சாப்பாடு கூட இருக்காது அந்த சின்ன வயசுல. எங்க அப்பா வந்து இங்க அது என்னது ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. எங்க அப்பா ஸ்டுடியோக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல சின்ன பட்டன் போன் இருக்கும். எப்பயாவது எனக்கு பசிச்சுன்னா எங்க அப்பாவுக்கு வந்து நான் கால் பண்ணிட்டு அப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு சொன்னோடனே எங்க அப்பா எங்கேயோ இருப்பாரு, அவரோட ஆஃபீஸ். அங்கிருந்து ஓடி வருவாயோ பசிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது வாங்கிட்டு தருவாங்க. அப்போ வந்து நிஜமாவே ரொம்பவே கஷ்டமான ஸ்டேஜ். ஏன்னா அது இப்போவே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டு மேல ஒரு முஸ்லிம்ஸ், அவங்க ஹைதராபாத் விஷயத்த சொல்றேன், அவங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ஷினிக்கு தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ அப்ப வர்ஷினி ரொம்ப குட்டி பொண்ணு, ஃபுல்லா மூஞ்சுலாம் அழுக்கா. லிட்ரலா சொல்லணும்னா இது நான் சொல்லணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. லிட்ரலா சொல்லணும்னா ரோட்ல சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க பாருங்க,
அப்படிதான் நாங்க 2 பேரும் எங்களோட சைல்ட்ஹுட்ல. வர்ஷினி 1 இயர் ரோட்ல தான் இருப்பா. வர்ஷினி ஃபுல்லா மண்ணு அது இது ஏறி ரொம்ப அப்படி இருப்பா. நானும் எப்படின்னா ரொம்ப கேவலமா குளிக்கிறது ஒண்ணுமே தெரியாது. நான் தான் இவ்வளவு குளிப்பாட்டு. யாராவது வந்து பக்கத்து வீட்டு யாராவது வந்துட்டு அம்மா உன் தங்கச்சி ரோட்ல அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே ஓடி போயிட்டு வர்ஷினியை கூட்டிட்டு வந்துட்டு குளிப்பாட்டுற சீன்லாம் எனக்கு அப்படியே இன்னும் ஞாபகம் இருக்கும் என் மைண்ட்ல. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிற விஷயத்த கூட நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம் போல. பட் நம்ம எந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோமோ அந்த சீன்லாம் நமக்கு நிஜமாவே ஞாபகம் இருந்துரும் ஃபார் எவர். ஸோ யா, எங்க அத்தை எங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க, என்னையும் வர்ஷினியும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க அம்மாவை நான் மிஸ் பண்ணதே இல்லை. பட் எங்க அப்பாவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அங்க இருந்து ஹைதராபாடுக்கு நான் எப்பயாவது வெக்கேஷனுக்கு அந்த மாதிரி ஹைதராபாத் அப்பா கிட்ட போகும்போதெல்லாம் எனக்கு அங்க இருந்து வரவே தோணாது. அப்பாவை விட்டு வரவே தோணாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அவ்வளவுதான். அம்மாவை இது வரைக்கும் நான் எப்பவுமே மிஸ் பண்ணதில்லை. வர்ஷினி இப்போதைக்கும் எதுவும் மிஸ் பண்ண மாட்டா. ஆக்சுவலா நான் எதுக்கு மிஸ் பண்ண மாட்டேன்னா, எனக்கு அவ்வளவா கொஞ்சம் ஏதாவது பழக்கம் இருந்தா நான் மிஸ் பண்ணுவேன். எனக்கு பழக்கம் இல்லாம ஒருத்தரை மிஸ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா வர்ஷினிக்கு சின்ன வயசுல இருந்தே அவ இங்க வந்துட்டா சென்னைக்கு. பிறந்த ஒரு 1 இயர் அவளுக்கு கொஞ்சம் என்ன தெரியறதுக்குள்ள அவ இங்க வந்துட்டா சென்னையில. அவ வந்து ஒரு சேஃப் பிளேஸ்ல தான் இருந்திருக்கா இங்க. அண்ட் எங்க அம்மா பத்தி இப்போ, அதாவது எங்க அத்தை பத்தி நான் சொல்ல வரணும்னா, எங்க அத்தை வந்து இந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே அவங்க சொந்த பசங்களை மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அம்மாவே எங்களை 2 பேரையும் நல்லா பாத்துக்கல. பட் எங்க அத்தை, அதாவது எங்க அப்பாவோட அக்கா, அவங்க சொந்த பசங்களை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இப்பவும் நான் அவங்க கிட்டதான் இருக்கேன். அவங்க வந்து மோர் தேன் அம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மான்ற வேர்ட் எங்க 2 பேருக்கும் கம்மி தான். ஏன்னா எங்க சொந்த அம்மா எங்களை அவ்வளோ பாத்துக்கல. பட் எங்களுக்கு வந்து அத்தைன்ற வேர்ட் தான் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு நாங்க அவ்வளோ வேல்யூ கொடுத்துட்டு இருக்கோம். எங்க எல்லாருமே அம்மா பாட்டு அதெல்லாம் ஓடும்போதும் எங்களுக்கு சுத்தமா எமோஷனே இருக்காது. நிஜமா சொல்லணும்னா அம்மா பாட்டு இதெல்லாம் ஓடும் போது எனக்கு பெருசா நான் அது கண்டுக்கவே மாட்டேன். பட் எங்க அத்தை அவங்க மோர் தென் எவ்ரி ஒன். ஏன்னா அவங்க வந்து எங்க லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க வந்து அங்க ஹைதராபாத்லயே இருந்திருந்தா எங்க லைஃப் எப்படி போயிருக்கோன்றதை எங்களால இமேஜின் கூட பண்ண முடியல. பட் இப்ப நல்ல ஹாப்பியா இதோ இப்படி உங்க முன்னாடி எங்களோட ஸ்டோரிய சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் இப்ப வந்து கண்டிப்பா அவங்க இவ்வளோ எங்க அத்தை கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7th ஸ்டாண்டர்ட்ல எங்க அத்தையோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. நாங்க தாத்தான்னு தான் கூப்பிடுவோம் அவரை. ஸோ அவர் வந்து இறந்துட்டாரு 7th ஸ்டாண்டர்ட்ல அந்த மாதிரி. ஸோ 7th முடிஞ்சிருச்சு, 8th 9th இந்த 2 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு இன்னொரு வீட்டு வேலைக்கு போவாங்க. அண்ட் ரோட்ல எல்லாம் சாப்பாடு வச்சிருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம நார்மலா ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்ல சைடா ஒரு டேபிள் போட்டுட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு சாப்பாடு, சாம்பார், ரைஸ், கர்ட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சு சூப்பர் மார்க்கெட்ல வேலை கூட பண்ணாங்க. இப்போ நாங்க 2 பேர் இல்லைன்னா வேற ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வேலை அந்த மாதிரி செஞ்சிடலாம். பட் நாங்க இருக்கிறதுனாலதான் அந்த வேலை இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் இப்ப அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா நான் இது ஷியோரா சொல்லுவேன், எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைக்காது. எங்களை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட வளர்ந்திருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேரு, நீ எதுக்கு பாத்துட்டு இருக்க, எங்க அத்தையோட ஹஸ்பண்ட் இறக்கும் போது நீ அவங்கள பாத்துட்டு இருக்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட அமிச்சிரு. இப்ப அவங்க அம்மா அப்பா தண்ணி குடிச்சா தண்ணி குடிப்பாங்க, கஞ்சி குடிச்சா கஞ்சி குடிப்பாங்க, நீ ஏன் பாத்துட்டு இருக்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேரு வளர்க்காத, அவங்க 2 பேரையும் வளர்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப அவங்க எல்லாரும் என் கண் முன்னாடி வந்தா, நீ தானே வளர்க்காதன்னு சொன்ன எங்களை அப்படின்னு மனசுல நான் திட்டிப்பேன். இப்போதைக்கும் நான் திட்டிப்பேன். ரீசெண்டா எங்க அப்பா இறக்கும் போது கூட வந்தாங்க 2-3 பேரு அப்படி சொன்னவங்க. ஸோ அவங்கள நான் மனசுல நினைச்சிட்டு ஞாபகம் இருக்குன்னாமா இப்படிமா இருக்கு அப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது உன்னெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காம இருக்குமா, நீ தானே சொன்ன அன்னைக்கு இவங்கள 2 பேரையும் வளர்க்காத அப்படின்னு. எனக்கு அப்படியே அவங்க மூஞ்சி அவங்க சொன்ன விதம் அப்படியே
அந்த எனக்கு அப்படியே நான் இமேஜின் பண்ணிப்பேன். எனக்கு இப்ப கூட ஒருத்தர் கூட சொன்னது இல்ல இவங்கள வச்சுக்கோ ரொம்ப நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொன்னதே கிடையாது. சொல்லிருக்காங்க, ஒருத்தர் சொல்லிருக்காங்க. அவங்க யாருன்னா எங்க மாம்ஸ் அப்படின்னு வீடியோ போடுவேன் பாருங்க. எங்க மாம்ஸ் வந்து நிறைய பேர் அவரை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க மாம்ஸ் எங்க அத்தை எங்களை வளர்த்துட்டாங்க, ஓகே. பட் இந்த ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு எங்க மாம்ஸ் தான் ரீசன். பிகாஸ் எங்க அத்தை வளர்த்துட்டு நாங்க ஏதோ ஸ்டடி சைட்ல அப்படி போயிட்டு இருப்போம், ஏதாவது படிக்கிறதுக்கு. ஐயோ நான் லென்ஸ் போட்டிருக்கேன், அழுவ கூடாது. ஓகே. எனக்கு யாராவது நான் கஷ்டத்துல இருக்கும்போது, நான் நீட்ல இருக்கும்போது யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த அந்த சிச்சுவேஷன் எனக்கு தான் தெரியும். நான் அந்த எப்படி, ஏன்னா என்னால ஃபீஸ் கட்ட முடியாதா. எங்க மாமா மட்டும்தான் சொன்னாங்க, இவங்களை பாத்துக்கோங்க, நான் திரும்ப வரேன், சென்னைக்கு நான் திரும்ப வரேன். ஒரு எமர்ஜென்சினால எங்க மாம்ஸ் கூட ஆந்திராக்கு போயிட்டாங்க. அது கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னாலதான் அவரும் போனாரு. போகும்போது அவள் தான், நாங்க 3 பேர் தான் தனியா வீட்டுல இருந்தோம். அதாவது எங்க அத்தை, நான், வர்ஷினி மட்டும்தான் இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருந்துட்டோம். எங்க லைஃப்ல இவங்களை பரவாயில்ல, விட்டு கொடுக்காதீங்க, இந்த பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆளு எங்க மாம்ஸ் தான். ஓ ஃபைனலா நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன், இவங்க தான் எங்க அத்தை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து எங்க அத்தைய நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன், அம்மானு கூப்பிட போறது இல்லை. ஏன்னா எங்க அம்மானு ஜஸ்ட் ஒரு சேஃப் வேர்டா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அம்மான்ற வேர்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல யாரும் பாத்துக்க மாட்டாங்க. நிஜத்துக்கு சொல்லணும்னா எங்க அம்மா அவங்களே பாத்துக்கல. பட் எங்க அத்தை வந்து எங்களை பாத்துக்கிட்டாங்க. எங்க அத்தை வந்து எங்களுக்கு மோர் தேன் அம்மா. உங்க எல்லாருக்கும் அம்மா கண்டிப்பா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். பட் எங்க அம்மா கிடையாது, எங்க அத்தை எனக்கு எங்க அம்மா விட ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மான்ற வேர்ட் எனக்கு அது பெருசா இது கிடையாது. பட் எனக்கு எங்க அத்தை ரொம்ப, அவங்க ஒரு மேஜிக்கல் திங் ஹேப்பன்ட் இன் அவர் லைஃப், எனக்கும் வர்ஷினிக்கும். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த மிராக்கிள். ஆக்சுவலா சொல்லணும்னா நாங்க இங்க வந்ததே ஒரு பெரிய மிராக்கிள், இப்படி இருக்கிறது ஒரு பெரிய மிராக்கிள். அண்ட் அதுவும் கிடையாம நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு எங்க அத்தை காரணம். அண்ட் நாங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு ரீசன் எங்க மாம்ஸ். அதோ அவர்தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் வந்து எங்க லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். வேற யாரோ, அதான் சொல்றேனே, ஏதோ ஒரு ரோட்ல ஹைதராபாடோ சென்னையோ, சென்னையில இருந்திருக்க மாட்டோம், சென்னையில கண்டிப்பா இருந்திருக்க மாட்டோம், நார்த்தோ தெரியல. எங்க லைஃப் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்க இமேஜின் கூட பண்ண முடியல. ஏன்னா அப்ப எங்களுக்கு வளர்க்கறதுக்கே ஒரு கரெக்டான பேரண்ட் இல்லைன்னா அவங்க பசங்க லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நாங்க தான். எனக்கு கரெக்டான பேரண்ட் இல்லாத டைம்ல வந்து நாங்க 2 பேர் அதான் ரோட்ல இருந்திருக்கோம். சாப்பாடு இல்ல, சாப்பாடு மொட்டை மாடி வீட்டுல. ஆக்சுவலா வந்து இவ வந்து ஸ்கூலுக்கு போயிருவா. ஸ்கூலுக்கு போயிட்டா நான் குட்டி பொண்ணுல, அதனால வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி யாராச்சும் வந்து இவ ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க. நான் எதாவது அழுதா எதாவது பண்ணா கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பால் கொடுப்பாங்க. பால் கொடுத்துட்டு இந்தாம்மா தங்கச்சிக்கு குடிக்க வை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ குடிக்க வச்சு, என்னை குளிக்க வச்சு, எல்லாமே இவ தான் பாத்துக்கிட்டா. அதுவும் எப்போ 5 years 6 years அந்த டைம்ல. எனக்கும் வர்ஷினிக்கும் 5 years டிஃபரன்ஸ். ஸோ வர்ஷினிக்கு அப்போ 1 year கூட இருக்காது. ஜஸ்ட் அவ வந்து ஒரு 7 months பேபி அந்த மாதிரி தான் இருப்பா. நான் வந்து எனக்கு 5 years அப்போ. ஸோ அந்த டைம்ல வந்து அதான் சாப்பாடு கூட எங்களுக்கு எங்க அம்மா எங்களுக்கு அப்ப சாப்பாடு கூட இருக்காது. அப்போ மேல் வீட் ஆண்டி அந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நான் வந்து வர்ஷினிக்கு எடுத்துட்டு வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு, நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு லஞ்ச் பேக்கே இருக்காது கைஸ். நான் ஓன்லி அந்த பேக் மட்டும் காலியான ஒரே ஒரு புத்தகம் இருக்கிற பேக் மட்டும் தான் மாட்டிட்டு போவேன். எனக்கு இன்னும் அந்த ஸ்கூலு, நான் வர்ஷினிக்கு எப்படி பார்த்துப்பேன்ற விஷயம் மட்டும் எனக்கு அப்படியே மைண்ட்ல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஏன்னா அது நான் அப்பப்போ ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம மறக்கவே கூடாது இந்த விஷயம்லாம். நம்ம லைஃப்ல பட்ட கஷ்டம் அது எல்லாத்தையும் நம்ம எப்பவுமே லைஃப்ல மறக்க கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு மோட்டிவேஷனே. ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ்ல அத்தை பக்கத்துல வச்சா இவ இல்லைன்னா நான் கிடையாதுங்க. அந்த 6 months அந்த டைம்ல என்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா நான் இல்ல. நான் தான். ஸோ வர்ஷினி வந்து நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்பா. இப்போ வீடியோ முடிஞ்சோடனே எனக்கு கால் அமுக்கி விடுவா,
இப்ப பாஸ்ட் பத்தி பேசினதுனால இவளுக்கு கொஞ்சம் பாசம் ஏறி இருக்கும் என்னை பத்தி. சோ அவ வந்து எனக்கு கால் அமுக்குவா, கை அமுக்குவா, நிறைய வேலை செய்வா. ஓகே, ஹாப்பி. அந்த பாஸ்ட்லாம் நினைச்சு பார்த்து இப்ப நம்ம அந்த டைம்ல அப்படி இருந்திருக்கோம், இவங்கெல்லாம் நம்ம வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இருக்கு, நிஜமாவே ஒரு ரிவெஞ்ச் பிளே மாதிரி இருக்கு. இப்ப எங்களோட லைஃப் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். யாரெல்லாம் எங்களை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க மூஞ்சி முன்னாடி போயிட்டு நீ தானே எங்களை வளர்த்த வேண்டாம்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஹாப்பியா இருக்கும். ஒரே ஒரு இது என்னன்னா எல்லாருக்குமே இருக்கும், அவங்க அப்பாவை இறந்துட்டாங்கன்னா இந்த சக்சஸ் அவங்களால பார்க்க முடியலன்ற ஒரே ஒரு கவலை தவிர்த்து நாங்க 2 பேரும் ஹாப்பியஸ்ட் பர்சன்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா ஸ்மூத்தா ஜாலியா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பிளஸ், நீங்களாம் நான் பேசுனது ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா ஐம் ரியலி சாரி. ஏன்னா எனக்கு வந்து எல்லார் மாதிரி எங்களோட லைஃப் கிடையாது. எல்லார் மாதிரி அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எங்களை வளர்க்கல. எங்களை வந்து ஒரு கார்டியன், எங்க அத்தை கார்டியன் ஏஞ்சல், அவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. ஸோ எங்க லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், எல்லாரோட லைஃப் மாதிரி கிடையாது. அதான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா ஐம் ரியலி சாரி. அண்ட் இதுதான் சீக்ரெட் ரிவீல் பண்ணியாச்சு. அண்ட் தயவு செஞ்சு நெக்ஸ்ட்ல இருந்து கமெண்ட்ஸ்ல கோவப்படாதீங்க, சீக்ரெட் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. கைஸ் எல்லாரும் உங்க தீபாவளியா ஹாப்பியா கொண்டாடுங்க, பத்திரமா கொண்டாடுங்க, சேஃபா கொண்டாடுங்க. ஹாப்பி திவாலி guys, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி திவாலி. சோ எஸ், நாங்களும் கொண்டாட போறோம். பை guys, இஷ்கியா. wish you all